நான் ஏன் இந்த இதுல இருக்கிறேன் என்றால் இந்த இதுல இருக்கிறனல்லோ இந்த இருக்கிற இந்த உயரமா இருக்கிறதான் இந்த கடலை உடைப்பு போராட்டம், சோம்போரி போராட்டம், மகிழ்ச்சியான போராட்டம். நான் எதுவுமே செய்யாமல் வீட்டுக்குள்ள அமைதியா குந்தி இருக்கிறது வடிவா. இந்த போராட்டங்கள் எல்லாம் காலாவதி ஆகிவிட்டது. இந்த கதவடைப்பு போராட்டம், இந்த கதவடைப்பு போராட்டத்தால் யார் பாதிக்கப்படுவார் என்றால் எங்களுடைய தமிழ் மண்ணில் அன்றாட தினக்கூலிகள், அன்றாடம் உழைத்து சாப்பிடுவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். இங்க அரசு உத்தியோகத்தர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, முதலாளிகளுக்கு எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது. இது வெறுமனே இந்த அதாவது பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த தமிழ் மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். இது ஒன்று. இரண்டாவது, இந்த பாதிப்பா இந்த கதவடைப்பு போராட்டத்தால் சிங்கள தேசத்துக்கு ஏதாவது ஒரு தலைமுடியாது விழுந்துடுமோ? கிடையாது. அவர்கள் பேசாமல் அமைதியாக இருப்பார்கள், அவர்களுக்கு நோகாது. அவர்கள் நீங்கள் வடகிழக்குல கதவடைச்சி போட்டு நீங்கள் உங்களோட வாட்டில இருந்துட்டு எழுப்பி போவீர்கள், எதுவுமே கிடையாது. அப்ப அரசுக்கு நோகாமல் இருக்க வேண்டும். அப்ப அதாவது நல்லாட்சி காலத்துல இதே சுமந்திரன் சொன்னார், நீங்கள் எழலாம், துள்ளலாம், கத்தலாம், எழும்பலாம், ஆனால் அவர்கள் எழும்பக்கூடாது. அப்ப அவர்களுக்கு நோகக்கூடாது, அவர்கள் கோவப்படக்கூடாது, அவர்களை கோவப்படுத்தக்கூடாது. அவர் கோவப்படுத்தினா பிரச்சனை தங்களுக்கு. அப்ப எதிரியை நோகாமல், எதிரிக்கு கோவப்படுத்தாமல், எதிரிக்கு எந்த பங்கமும் விளையாமல் நாங்கள் ஒரு போராட்டத்தை செய்து என்ன செய்ய போறோம்? தமிழ் மக்கள் அன்றாட தினக்கூலிகளுக்கு நாங்கள் வருவாய் இல்லாமல் பண்ண போறோம். இதான செய்ய போறோம். இந்த கதவடைப்பால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டுமா இருந்தால் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்த வேண்டும். நீங்கள் வீட்டுக்கு படுத்துக்கிட்டு போராட்டம் என்ன நல்ல போராட்டம்? இந்த போராட்டம் எல்லாம் 62 நாள் எஸ்ஏவி செல்நாயம் செய்த போராட்டத்தோட எல்லாம் முடிவடைஞ்சு போய்விட்டது. அதுவும் எதுவுமே நடக்க இல்லை. அதாவது அரச இயந்திரத்தை இயங்க விடாமல் தடுக்கின்ற அந்த கச்சேரிகளை முடக்குகின்ற போராட்டத்தையாலே ஒன்றும் சாதிக்க முடியவில்லை. இப்ப நீங்கள் கதவடைச்சி சும்மா இருந்து என்ன செய்ய